கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட செய்தி வேலைக்காக பேசும்படி கடந்து செல்வோம். ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவர் ஒரு சில வசனங்களை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், செய்தி என்பது ஒரு மனிதன் பேசுவது அல்ல, ஏசப்பா தான் உங்கள் கூட பேசுகிறார். ஒருவேளை இந்த செய்தியை நீங்கள் கேட்கணும்னு சொல்லி தான் இந்த நேரத்தை உங்களுக்கு ஆண்டவர் ஃப்ரீ பண்ணியிருக்கிறார். கரெக்டாக அந்த நேரத்தில் இப்படி ஒரு சேனலில் ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்கும்படி அவர் தான் உங்களை இங்கே உட்கார வைத்திருக்கிறார். அல்லேலூயா. செய்திங்கிறதுங்க ஆண்டோடைய எதிர்பார்ப்புகளை பேசுகிறது செய்தி. மனதுருகிற தேவன் பாருங்கள், மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருக்கிற ஜனங்களை பார்த்து மனதுருகி பிரசங்கிக்க தொடங்குகிறார். ரட்சிக்கப்படாதவரிடத்தில் ஆண்டு பேசுகிறார் என்றால், என்னை மேய்ப்பராக ஏற்றுக்கொள்ளுங்களேன், என்னிடத்தில் வந்து விடுங்களேன், ஏன் வருத்தப்படுறவங்க, என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதேன். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. இந்த செய்தியை கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, ஒருவேளை கிறிஸ்துவ அல்லாத நண்பர்களே, நீங்கள் வருத்தப்படுறீங்களாங்க, எங்கே வருத்தப்பட்டு அங்கேயே தங்கிட்டுங்க, வந்து பாருங்களேன். இங்கே ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அவர் அற்புதம் செய்வார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார், உங்கள் வியாதிகளை சுகமாக்குவார், கிருபைகளை கொடுப்பார். வாருங்களேன். அதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் எதிர்பார்ப்பு. ஏசப்பாவுடைய எதிர்பார்ப்புகளை பிரசங்கிக்கிறது தான் ஆண்டவருடைய செய்தி வேலை. இந்த எளிமையான கணேசனை கொண்டு என்ன பேச போகிறார்? ஐயா, எனக்கு வேத வசனங்களை டீப்பாக தியானித்து உங்களுக்கு விளக்கம் சொல்லுகிற அழைப்பு இல்லை எனக்கு. அப்படியெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. வெளிப்படுத்தல் விசேஷத்தை எனக்கு கட்டுத்தாங்கன்னு யாராவது சொல்லுவீங்கன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் வெளிப்படுத்தல் விசேஷம் என்பது என்ன? ஆண்டவர் ஒரு நாள் இந்த உலகத்தில் வரப்போகிறார். ஒருவேளை அந்த 2ஆம் வருகையை அறிவிப்பது தான் வெளிப்படுத்தல் விசேஷம். ஒருவேளை வெளிப்படுத்தல் உள்ள அநேக சத்தியங்களை நான் கற்றுக்கொள்கிறேன், பிரசங்கிக்கிற அளவிற்கு எனக்கு அதில் ஞானம் எனக்கு இல்லை ஐயா, நீங்கள் ஜெபியுங்கள். ஆனால் எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும், ஆண்டவருடைய 2ஆம் வருகை வர வேண்டுமானால் முதல் வருகையை குறித்து ஜனங்கள் கேள்விப்பட வேண்டும் ஐயா. ராஜ்யங்களின் சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்படும், அப்போ தான் முடிவு வருங்க. ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்காக காத்திருக்கிற கிறிஸ்தவ நண்பர்களே, நான் சொல்கிற முதல் வருகையை கேள்விப்படாத கோடிக்கணக்கான ஜனங்கள் வரும்போது எப்படிங்க 2ஆம் வருகையை நாம் எதிர்பார்க்க முடியும்? இன்னும் அதிகமாக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். நான் சொல்கிறேங்க, நீங்கள் நிறைய ஊழியக்காரங்கள் என்னென்னமோ சொல்லலாங்க. நான் போன ஒரு சின்ன கிராமங்க, உன்னிவட்டி என்ற ஒரு கிராமத்தில் நான் ஊழியம் செய்த போது, இயேசுவா, அவருக்கு வேணால் நாங்கள் ஓட்டு போட்டுருவோம், எம்ஜிஆருக்கு ரெட்டலையில் ஓட்டு போடுவோம், உதயன் சூரியனுக்கு ஓட்டு போடுவோம்,
ஒருவேளை நிறைய இடத்துக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். இந்த ஏசப்பா இப்போ வந்திருக்கிறாரா, அவருக்கு என்ன ஓட்டு போடணும்னு சொல்லுங்கள், நாங்கள் போட்டுறோன்னு சொன்னேன். ஐயா, இயேசு என்பவர் இரட்சகர், அவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர், மனதுருகிறவர், ஜனங்களை விடுவிக்க விரும்புகிறவர் என்ற செய்தி என் கிராமங்களுக்கு செல்லவில்லையே, இந்த விருதுநகர் பட்டணத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு செல்லவில்லையே. ஐயா, நீங்களும் நானும் என்னையா செய்து கொள்ளுகிறோம்? இது செயல்படுகிற நேரம், முதல் வருகையை அறிவிக்கிற ஒரு நேரம், இயேசு உன்னை நேசிக்கிற என்று அறிவிக்கிற ஒரு நேரம். ஐயா, அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார், இந்த செய்தியை கேட்கிற உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார், திருச்சபைகள் இடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனத்தை ஆண்டவர் உங்களோடு கூட கற்றுக்கொள்ளும்படி ஒரு சத்தியத்தை விளக்கி சொன்னார். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனியுங்கள். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்றார். பாருங்கள், இதை நான் வாசிக்கும்போது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியங்க. சீசர்கள்ட்ட ஆண்டவர் கேட்குறார், ஏதோ அவர் விரும்புகிறாருங்க. என்ன, ஜனங்கள் யாருன்னு சொல்கிறாங்க, யாருன்னா நம்புகிறாங்க, ஜனங்களை என்னை குறித்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு விரும்புகிறாருங்க. என்ன சொல்கிறான்னு விரும்புகிறாங்க. நான் அடிக்கடி யோசிப்பேன், இந்த செய்தி கேட்குற நீங்கள் உங்களை குறித்து உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அடிக்கடி சொல்லுவேன், பொய்யான குற்றச்சாட்டு சொல்லி உங்களை கிரிட்டிசிசம் பண்ணுறாங்களா, அதெல்லாம் நீங்கள் விட்டுறணும், அதெல்லாம் மனசில் வைக்கக்கூடாது. ஆனாலும் நீங்கள் அதை குறித்து அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜனங்கள் என்ன எப்படி சொல்லுவாங்க? அவர் தம் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அலுவலகத்துக்கு வர்ற அவர் கிறிஸ்தவர் தான். ஆஃபீஸ் 5 மணி முடியும்னு சொன்னால் அவர் 3 மணிக்கு கிளம்பி போயிடுவாருங்க. அங்கே ஒரு கிறிஸ்தவ வீடு இருக்குது, அங்கே எப்போவுமே சினிமா பாட்டு சத்தமாக கேட்குங்க. இப்படி உங்களை சொல்கிறாங்களா ஜனங்கள்? இந்த செய்தி கேட்கிற சகோதரி, உங்களை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள்? யார் என்று சொல்லுகிறார்? என்ன, நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், என்ன என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க, என்னுடைய கிராமத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்க, என் உறவுக்காரங்க என்ன சொல்கிறாங்க, அது ரொம்ப முக்கியங்க, அவசியங்க, அது தெரிஞ்சுக்கிறணும். நான் ஒரு நாள் மழை பெஞ்சு முடிஞ்சது, சைக்கிளில் என் கிராமத்தில் தெருவில் ஓட்டி போனேன். ஒரு இடத்துல பள்ளத்தில் தண்ணி தேங்கி இருந்துச்சு. அந்த தண்ணி சைக்கிளில் போகும்போது டக்குன்னு அப்படி தெரிச்சு அப்படி போச்சு. அங்கே இருக்கிற ஒரு பாட்டியம்மா சொன்னாங்க, சரசாத்த பையன்தானே ஏசு கோசுன்னு சொல்லிட்டு தர்றான், இப்படி சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான், தண்ணி மேலே படலைங்க, சும்மா அப்படி தண்ணி போகிறதுக்கே அவர்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லி அவமானப்படுத்தினார்கள். ஐயா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் உங்களை யார் என்று சொல்லுகிறார்கள்? ஏசப்பா அதை விரும்பி கேட்கிறார். அங்கு சொல்ல வேண்டிய பதில் என்ன? அதற்கு சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசியில் ஒருவர். நான் இந்த வசனத்தை பார்க்கும்போது என்னால் அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்க முடியலைங்க. இவங்க சொல்கிறதுல ஏதாவது ஒரு சாட்சி என்ன குறித்து இருக்குதாங்க? இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை, உங்களை குறித்து இந்த லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு சாட்சி சொல்லுவாங்க. இந்த செய்தியை கேட்குற உங்களை யோவான் ஸ்நானகன் சொல்லுவாங்களேங்க. யோவான் ஸ்நானகன் பயங்கர அற்புத அடையாளங்கள்லாம் ஒன்று கூட செய்யலைங்க. ஆனால் அவன் ஆண்டவருக்காக வழிகளை ஆயத்தப்படுத்தின ஒரு ஊழியக்காரன். ஆண்டவருடைய வருகைக்கு இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று முன்குறிக்கப்பட்ட ஒரு யோவான் ஸ்நானகன். அவன் தைரியத்தோடு பிரசங்கிக்கிறான், வல்லமையோடு பிரசங்கிக்கிறான். அவங்கள போல் ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற என் மூலிமா பிசாசு விடலை, தீர்க்க தரிசனம் சொல்லலை, அற்புத அடையாளெலாம் நடக்கலை, பரவாயில்லைங்க, நீ யோவான் ஸ்நானகன் போன்ற வார்த்தைகளை உண்மையாக பிரசங்கிக்கிற ஒரு ஊழியக்காரனா, ஒரு கிறிஸ்தவ நண்பர்களா, உங்களை யோவான்ஸ்டன் சொல்ல முடியாது. நான் அடிக்கடி இக்காலகட்டத்தில் ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய பாத்திரம் பில்லி கிரகாம். அவர் அந்நிய பாஷை பேசுகிறத குறித்து பேசலைங்க.
அவர் பயங்கரமாக வரங்களை குறித்து பேசலைங்க. அற்புத அடையாளங்கள்லாம் அவருடைய மீட்டிங்கில் நடக்கவே இல்லைங்க. ஆனால் இப்பொழுதும் நான் அவருடைய அந்த வீடியோ கிளிப்பிங்கெல்லாம் யூடியூப்பில் பார்க்கும்போது கூட்டமாக அவர் இந்த நான் பிரசங்கித்த இயேசு யாருக்கு வேண்டும் என்று சொல்லி சவால் விடுகிறார். ஐயோ, கூட்டமாக மேடைக்கு அருகாமையில் போய் இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், ஆண்டவரே, யோவான் சாணங்களை போன்று ஒரு பில்லிகுருகாமை எங்கள் நூற்றாண்டிலே நாங்கள் கேள்விப்படுகிற அளவிற்கு எங்கள் கண்கள் முன்பாக பயன்படுத்தி இருக்கிறீரே. என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஒரு யோவான் சாணகாக பில்லிகிரகமாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று நான் ஜெபிக்கிறேன் ஐயா, ஜெபிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதரி உங்களை குறித்து என்ன சொல்கிறாங்க? சிலர் எலியா என்றும், ஐயா நம்ம இருக்கிற இந்த காலங்களில் எலியா போன்று தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க யாருங்க இருக்கிறா? இருக்கீங்களா? உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா? இல்லை இந்த செய்தியை கேட்குற உங்களை குறித்து எலியா போன்று தீர்க்கதரிசின்னு சொல்லி யாராவது சாட்சி சொல்கிறாங்களாங்க? இல்லவே இல்லைங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு குறைவு இருக்கிறது ஐயா. அந்த வாஞ்சி இல்லை, தாகம் இல்லை. எலியாவை போன்று என்னை பயன்படுத்தும் என்று ஜெபிக்கிறோம். எலியாவை போன்று விளைக்கரையும் கொடுக்க நாம் மறுக்கிறோம் ஐயா. எலியாவை ஆண்டவர் உருவாக்குறார். எங்கு வைத்து? கேரித் ஆற்றண்டையிலே உன்னை ஒழித்து கொண்டு இரு. மனிதர்களை நீ பார்க்கக்கூடாது, மனிதர்கள் சஞ்சரிக்கிற இடங்களை நீ பிரவேசிக்கக்கூடாது. கேரித் ஆற்றண்டரையில் நீ தனித்திருக்க வேண்டும். நீ என்னை மாத்திரம் பார்க்க வேண்டும், என்னோடு கூட மாத்திரம் பேச வேண்டும். நான் உன்னோடு கூட பேசுவேன், நீ என்னோடு கூட நீ பேச வேண்டும். நான் உன்னை வல்லமையினால் நிரப்புவேன். ஒவ்வொரு நாளும் என்னோடு உறவாட என்னுடைய அபிஷேகத்தினாலே, வல்லமையினாலே, அற்புத அடையாளங்களை செய்கிற கிருபைகளினாலே நான் உன்னை நிரப்புவேன். ஒரு நாள் வரும், கர்மேல் பர்வதத்தில் உன்னை அழைத்து செல்லுவேன். ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நிறுத்துவேன். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள் என்று சவால் விடுவாய். உன்னுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு நீ ஜெபிக்கும் போது அக்கினினால் பதில் கொடுத்து நானே தேவன் என்று உன் வார்த்தையின்படி நிரூபிப்பேன். அதற்கு நீ செய்ய வேண்டிய விளைக்கரையம் என்ன? கேரித் ஆற்றண்டையிலே ஒழித்து கொண்டிருக்க வேண்டும். அதுவும் போதாது, சாரிபாத்தி விதவை வீட்டிலே நீ சில மாதங்கள், சில நாட்கள் தங்கி இருக்க வேண்டும். அங்கேயும் நான் உன்னை உருவாக்கப் போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஏன் எளியாவாக நான் மாற வேண்டும் என்று ஜெபிக்கலாம். அதோடு கூட விளைக்கரையும் செலுத்துவீர்களானால் ஆண்டவர் உங்களை எலியாவை போன்று மாற்றி விடுவார். ஒருவேளை எரேமியாவை போன்று. எரேமியாவை நான் யோசித்து பார்க்குறேன். ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்ட வல்லமையுள்ள தீர்க்கதரிசிங்க. அவனுடைய தீர்க்கதரிசியாக பயன்படுத்துவதற்கு முதல் அதிகாரத்தை வாஸ்து பார்த்தாலே ரகசியம் தெரிஞ்சிருங்க. நான் ஒரு ஊழியக்காரரோடு கூட இணைந்து நான் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அந்த ஊழியக்காரருடைய மகளை நான் பார்த்து பேச வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு தருணத்தை கொடுத்தார். அவளை பார்த்தவுடன் ஏசப்பாவுடைய சத்தம் என் காதுகளில் கேட்க முடிந்தது. என்னுடைய வகுப்பறைக்கு இவளை வர சொல். அல்லேலூயா. கம் டு மை கிளாஸ் ரூம். நிறைய குழம்புகிறார்கள், கேள்வி கேட்கிறார்கள், சந்தேகம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. இவளுக்கு நான் சொல்லுகிற இந்த வார்த்தையை சொல், என்னுடைய வகுப்பறைக்கு வர சொல், நான் காரியங்களை கற்றுக் கொடுப்பேன். ஆண்டவர் சொல்ல சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை இடத்தில் சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சில நிமிடங்கள், நேரங்கள், மணி நேரங்கள் அவருடைய வகுப்பறைக்கு வருவாயனால், ஏசப்பாவுடைய வகுப்பறை என்னங்க? அவருடைய ஜெப அறை. அவரை சந்திக்கிற முழங்கால் படியிட்டு இயேசுவே என்று ஆராதிக்கிற இடத்திலே அது ஒரு வகுப்பறை ஐயா. கிறிஸ்துவ நண்பர்களே, இன்றைக்கு உங்களை கூர்மையாக்கப்பட வேண்டுமானால், கூர்மையான ஆயுதங்களாக ஆண்டவர் உங்களை மாற்ற வேண்டுமானால் அவருடைய வகுப்பறைக்கு நீங்களும் நானும் வர வேண்டும் ஐயா. ஒருவேளை எரிகோக்கள் இருக்கிறதா? உங்கள் பாதைகளிலே யோர்தான்கள் இருக்கிறதா? ஆண்டவர் சொல்லுவார், யோசுவாவே நீ வா, வகுப்பறைக்கு வா. மோசே, ஐயோ வனாந்திரத்திலே தண்ணீர் இல்லை என்று சொல்லி தாகத்தோடு ஜனங்கள் முறுமுறுக்கிறார்களா? உன்னை கல்லறிய பார்க்கிறார்களா? நீ வா,
கூடாரத்தில் என்னை தனித்து சந்தை என்னுடைய வகுப்பறைக்கு வா, கூடார வகுப்பறைக்கு வா, நான் காரியங்களை கற்றுக் கொடுப்பேன். அந்த கற்பாறையிலே உன் கைகளை கொடுத்திருக்கிற கோலை வைத்து அடித்தால் கற்பாறையிலிருந்து நீருற்று வரும், நீருற்று வரும் ஐயா. யோசுவாவிடத்து சொல்லுவார், யோர்தான் உனக்கு முன்பாக இருக்கிறதா, நீயா முயற்சி பண்ணாத. இன்னைக்கு இருக்கிற ஜனங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறது, நமக்கு முன்பாக யோர்தான் இருக்கிறது, எப்படியாவது அந்த யோர்தானை கடக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எனக்கு சொன்ன பெரிய ஒரு தரிசன வார்த்தை என்ன தெரியுமா, என் ஜனங்களும் என்னுடைய திருச்சபைகளும் என்னுடைய ஊழியக்காரர்களும் நான் நம்புகிற அநேக என் பிள்ளைகளும் யோர்தானை கடப்பதற்கு என்னிடத்தில் வருவதற்கு மனதில்லாதபடி அவங்க என்ன செய்யறான் தெரியுமா, கையில் யோர்தானில் ஓடுற தண்ணியை மோந்து மோந்து அங்கிட்டு ஊற்றுறாங்களாம், இல்லை பக்கெட்டில் எடுத்து ஊற்றுவோம், எப்படியாவது இந்த தண்ணி காலி பண்ணி நம்ம அந்த அக்கறைக்கு போயிட வேண்டிய முடியுமாங்க. எரிகோ இருக்குது, கடப்பாறை கம்பி எடுத்துட்டு குத்தி 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 நான் எரிகோ உடைக்க போகிறேன்னு சொல்லுகிற கிறிஸ்தவ நண்பர்களை, ஊழியக்காரர்களுடைய திருச்சபைகளை முடியவே முடியாது. என் ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறார். எரேமியாவை ஆண்டவர் வகுப்பறைக்கு அழைக்கிறார் ஐயா. வகுப்பறையில் அவன் தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறான், நீ வா, நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன். இப்பொழுது எண்ணத்தை காண்கிறாய், வாதுமை மரத்தின் இலையை காண்கிறேன், நீ கண்டது சரியே. பொங்குகிற பானையை நான் பார்க்கிறேன், நீ கண்டது சரியே. ஐயா, காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஆண்டவர் ஐயா. உன் எரேமியா என்று ஜனங்கள் அழைக்கிறார்களா, அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர்? நான் யோசிக்கிறேங்க, இன்றைக்கு இந்த கடைசி காலத்தில் உபத்திரவத்தின் நாட்கள் ஐயா, கிறிஸ்துவத்திற்கு விரோதமாக எழும்புகிற அநேக உபத்திரவங்களை பார்க்கும், நெருக்கங்களை பார்க்கும். இன்றைக்கு தேவை தீர்க்கதரிசிகளில் ஒருவராக, வேதாமத்தில் அடையாளம் காணப்பட்ட தீர்க்கதரிசி ஒருவராக யாராவது மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் ஐயா, விரும்புகிறார். இந்த செய்தி கேட்கிற அருமையான நண்பர்களே, உங்களை யார் என்று சொல்லுகிறார்கள்? உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குதாங்க. ஆதியாகமம் 41 அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, யோசேப்பு என்கிற அந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பாத்திரத்தை குறித்து அங்கே சிறைச்சாலையில் இருக்கிற ஒருவன் காரியங்களை சொல்லி கொடுக்கிறான். அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்க. அவன்தான் அடையாளம் காண்பிக்கிறான், அவன்தான் இங்கு ஒருவன் இருக்கிறான், அவனிடத்திலே தேவ ஆவி இருக்கிறது, தேவ வல்லமை இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லி கொடுக்கிறான் ஐயா. அருமையான அந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரியை, உங்களை குறித்து என்ன ஜனங்கள் உங்களை யோசிப்பு மேலே இருக்கிற அபிஷேகத்தை காண்கிறார்களா, அவங்களிடத்தில் ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியான இருக்கிறதை காண்கிறார்களா? நீங்கள் யோசித்து பாருங்கங்க. பாருங்கள், உங்களுக்காக நான் வாசித்து காண்பிக்கிறேன். ஆதியாகமம் 41 அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து, அப்பொழுது பானபாத்திரக்காரரின் தலைவன் பார்வோனை நோக்கி, நான் செய்த குற்றம் இன்றுதான் என் நினைவில் வந்தது. பார்வோன் தம்முடைய ஊழியக்காரர் மேல் கடும் கோபம் கொண்டு என்னையும் சுயம்பாகிகளின் தலைவனையும் தலையாரிகளின் அதிபதி வீடாகிய சிறைச்சாலையிலே வைத்திருந்த காலத்தில் நானும் அவனும் ஒரே ராத்திரிகளை வெவ்வேறு பொருள் கொண்ட சொப்பனம் கண்டோம். சொல்லுகிறதை பாருங்கள். அப்பொழுது தலையாறுகளின் அதிபதிக்கு வேலைக்காரனாகிய எபிரேய பிள்ளையாண்டான் ஒருவன் அங்கே எங்களோடு இருந்தான். அவனிடத்தில் அவைகளை சொன்னோம். அவன் நாங்கள் கண்ட சொப்பனத்திற்குரிய வெவ்வேறு அர்த்தங்களின்படியே எங்கள் சொப்பனத்தின் பயனை சொன்னான். அவன் எங்களுக்கு சொல்லிய அர்த்தத்தின்படியே நடந்தது. என்னை திரும்ப என் நிலையிலே நிறுத்தி அவனை தூக்கி போடுவித்தார் என்றார். அல்லேலூயா. ஐயா, ஒரு யோசேப்பை குறித்து அங்கே இருக்கிற பானபாத்திரக்காரில் ஒருவன் சாட்சி கொடுக்கிறான். இந்த செய்தியை கேட்கிற சகோதரி, உன்னிடத்தில் தேவ ஆவியானவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அந்நிய பாஷை பேசுகிறோன்னு சொல்கிறோம், வல்லமை இல்லை ஐயா. அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் அற்புதங்கள் இல்லையே என்று சொல்லி புலம்புகிற நாட்கள் ஐயா, புலம்புகிற நாட்கள். ஒருவேளை தானியேலின் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொண்டால் அங்கு தானியேலை குறித்து அங்கு அறிவிக்கப்படுகிறது. இவனிடத்தில் தேவ ஆவியானவர் இருக்கிறார்,
அவனுடைய காரியங்களை குறித்து அங்கு சாட்சி சொல்லப்படுகிறது. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். தானியேல் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில், அப்பொழுது தானியேலின் ராஜாவின் முன் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து, நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தி விசேஷத்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். பார்த்தீங்களா? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னிடத்தில் விசேஷமான ஆவியானவர் இருக்கிறதை நாமை சுற்றில் இருக்கிற ஜனங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். ஐயா, எனக்கு ஒரு கேள்வி கேட்டு பாருங்க. ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? உங்களை கிறிஸ்தவன் என்று சொல்லுவார்களா? அவர்கள் அன்பானவர்கள் என்று சொல்லுவார்களா? அவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றவர்கள் என்று சொல்லுவார்களா? நான் ஒரு முதல்ல இயேசுடைய அன்பை அறிவிக்கும்படி ஒரு கிராமத்துக்கு சென்றேங்க. வீடு வீடாக போனேன். எனக்கு பைபிள் தெரியாது, புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயந்தான். ஏசப்பா என் இருதய வியாதியை சுகமாக்கினார். சாக கடந்து எனக்கு சுகம் கொடுத்தார். என் வியாதியை சுகப்படுத்தி எனக்கு அற்புதம் செஞ்ச ஆண்டவர் அழுதுகிட்டே இருக்கிறார். ஜனங்களுக்காக, ஜனங்கள் என்னை அருகிலேன்னு அழுதுகிட்டே இருக்கிறார். இந்த 2 விஷயத்தை தெரிஞ்சுதாங்க ஏசப்பா பற்றி ஒரு கிராமத்தில் சொல்லப்பானுங்க. வீடு வீடாக சொன்னேன், ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சுருக்கிறார், உங்களுக்கு நல்லது செய்வார் என்று சொன்னேன். எல்லாரும் என்னை திட்டுனாங்க, அவமானமாக பேசுனாங்க, காரி துப்பினாங்க, எல்லாம் அடிக்க வந்தாங்க. ஐயா, ஆனாலும் ஏசப்பா ஜனங்களுக்காக அழுது கொண்டே இருக்கிறாரே, நான் இந்த அவமானத்தை சகித்து கொள்ளட்டும் என்று சொல்லி வீடு வீடாக சென்றேன். ஒரு 10 வீடு தள்ளி 11ஆவது வீட்டில் சொல்லும்போது அங்கே இருக்கிற ஒரு அம்மா படுத்த படுக்கையோடு இருந்தார்கள், சாக கடந்தார்கள். அவர்கள் உறவினர்கள் எல்லாம் அங்கு அவர்களை பார்க்க வந்தார்கள். நான் அந்த வீட்டில் போய், ஏசப்பாவை நம்புங்களேன், ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சார், உங்களுக்கு நல்லது செய்வார் என்று சொன்னேன். ஐயா, அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள்? கிறிஸ்தவர்கள் ஓதிவிட்டாள், அவர்கள் ஜெபித்தால் நல்லது நடக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், நம்ம கொஞ்சம் ஓதிவிடு என்று சொன்னார்கள், ஜெபம் பண்ணி விடு என்று சொன்னார்கள். அருமையான இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை, ஜனங்கள் உங்களையும் என்னையும் நம்புகிறார்கள். திருச்சபைகளை ஜனங்கள் நம்புகிறார்கள். ஊழியக்காரர்களிடத்தில் கொண்டு போய் ஜெபித்தால் அங்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். இந்த செய்தியை கேட்கிற நண்பர்களை, அவர் நம்பிக்கைக்குரிய பாத்திரனாக நீங்கள் இருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள் ஐயா. ஆண்டவரே, ஒரு யோவான் சாணகனாகவோ, ஒரு எலியாவாகவோ, ஒரு எரேமியாவோ, அல்லது யாரோ ஒரு தீர்க்கதரிசிகளில் ஒருவராகவோ என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுப்பீர்களா? எல்லா கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் யோவான் சாணகர்களாக மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களையும் எலியாவாக, எரேமியாவாக, தீர்க்கதரிசியில் ஒருவராக மாற்றும் அப்பா. யோசேப்பை குறித்து, ஐயோ, அங்கு யாரோ ஒருவன் ராஜ சமூகத்தில் ஒருவன் சாட்சி சொல்ல முடிகிறதே. சிறைச்சாலையிலே ஒரு மனிதன் இருக்கிறான், அவனிடத்தில் வல்லமை இருக்கிறது, சொப்பனத்திற்கான அர்த்தம் சொல்லுவான், அவன் சொன்ன வார்த்தையின்படி என் வாழ்க்கை நடந்தது என்று சாட்சி சொன்னார்களே. ஐயோ, என்னை குறித்து இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை குறித்து புறஜாதிகள் சாட்சி சொல்லத்தக்கதாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. தானியேலை குறித்து ஆண்டவரே, ராஜ அரண்மனையிலே பேசப்பட்டு அங்கு தானியேலை ராஜ அரண்மனைக்கு, ராஜாவிற்கு முன்பாக அழைத்து வரப்படுகிறானே. தானியேலே, உன்னிடத்தில் விசேஷித்த தேவனுடைய ஆவி இருக்கிறது என்பதை எங்களை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்களே. அப்பா, எங்களை குறித்து என்ன ஆண்டவரே, எங்களை குறித்து அப்படி ஒரு சாட்சி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சாட்சி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். பெரிய ஒரு எழுப்புதலை தாரும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து
ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 850 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.